என்றன் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என ஆட்கொண்ட போதே குண்டிலையோ என்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் தங்கல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் நமது காஞ்சி காமவுடி சங்கராமணத்தினுடைய வீடாதிபதிகளாக விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமியுடைய திருவடிகளுக்கும் ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த வகுப்புகளை அருமையாக எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் செய்கின்ற நம்முடைய காஞ்சி சங்கரா கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களுடைய திருவடிகளுக்கும் ஒருங்கிணைத்து தருகின்ற நம்முடைய தமிழ்துறை தலைவர் ஐயா அவருடைய திருவடிகளுக்கும் ஒருங்கிணைக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். ஐயா அவர்கள் சொன்னது போல திருவுந்தியாரினுடைய நிறைவு வகுப்பு இது. நாம் திட்டமிட்டபடி 7 வகுப்புகளிலே இதுவரைக்கும் 6 வகுப்புகளிலே 35 பாடல்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். இந்த வகுப்பு இந்த திருவுந்தியாரினுடைய ஒரு நிறைவு பகுதியாக அமைத்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் நேரடி வகுப்பிலே இருபாய் இருபது சிந்தனையை நாம் தொடங்க இருக்கின்றோம். சைவ சித்தாந்தம் பயிலுகின்ற எல்லோருக்குமே நமக்கு எல்லாம் அந்த அனுபவத்தால் கண்டுகொள்கிறோம். இந்த 2 நூல்களுமே கொஞ்சம் நுட்பமான நூல்கள். சைவ சித்தாந்தம் பயிலுகின்ற ஆரம்ப நிலையிலே பயிலப்படுகின்ற நூல்கள் அல்ல இவையெல்லாம். அதற்குன்னு சில நூல்கள் இருக்கு. துவக்கும் பொழுதே நம்ம படிச்சிருப்போம். உண்மை விளக்கம், அப்புறம் திருவருள் பயன், போற்றி புகழுரை, நெஞ்சு விடுத்துவது, இப்படி எல்லாம் படித்துக்கொண்டே வரோம். அப்புறம் சிவஞான போதம் பயில வேண்டும், சிவபிரகாசம் பயில வேண்டும், சித்தியார் நிச்சயமா துணைக்கு வேணும் கூட. இப்படி எல்லாம் வரும் பொழுது இதெல்லாம் படிக்கின்ற அந்த அனுபவத்தை அல்லது அதில் ஏற்படுகின்ற ஒரு ஆராய்ச்சி நுட்பங்கள் இவையெல்லாம் எங்க பேசப்படுகின்றன? இது போல நூல்கள்ல சொல்லப்படுகின்றன. இருபாய் இருபது பின்னாடி நம்ம அதை சிந்திக்க இருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் வினா வெண்பா என்ற ஒரு நூலை அமைக்கிறார். எல்லாம் கேள்வியா கேட்டு வைத்திருக்கிறார். பதில் நம்ம தான் சொல்லிக்கிடணும் வச்சுட்டார். அதே போல சங்கற்ப நிராகரணம் என்ற ஒரு நூல் வைக்கிறார். புறச்சமயத்துல ஒண்ணுதான் எடுத்துக்கொள்றார். அகப்புறச்சமயங்கள் எல்லாம் கூட மாற்று சமயங்களுடைய கருத்துக்கள், சைவ சித்தாந்தனுடைய கருத்துக்கள் என்று ஒரு ஒப்பீடு செய்து அது எந்த மாதிரி சைவ சித்தாந்தனுடைய கருத்துக்கள் தர்க்க ரீதியாக அவர்கள் நிலை நிறுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய அருளாளர்கள் என்பதையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூல். இப்படியெல்லாம் அப்போ இந்த சைவ சித்தாந்தம்ல நாம் பயில இருக்கின்ற 14 சாத்திரங்கள் அல்லது பயின்று கொண்டிருக்கின்ற 14 சாத்திரங்களுடைய அமைப்பு எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இது 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, இது 10ஆம் கிளாஸ்க்குள்ள அந்த மாதிரி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய சங்கரா கல்லூரி நிர்வாகம் அருமையாக நுட்பமாக சிந்திக்க வேண்டிய 2 நூல்களையும் நமக்கு பாடமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய சிறப்பு. அந்த வகையிலே நாம் இப்பொழுது திரு உந்தியாரை சிந்தித்து வருகின்றோம். போன வகுப்புல நிறைவா சிந்தித்த பொழுது பெண்டிற் பிடி போல ஆண்மக்கள் பேய் போல கண்டாரே கண்டார் என்று உந்தி வர காணாதார் காணார் என்று உந்தி வர என்ற 35வது பாடல்ல நம்ம நிறைவு செய்தோம். பேயால் பிடிக்கப்பட்ட பெண்டிரெல்லாம் அதுபோல இந்த உயிர்களாம். அந்த பெண்டிரை பிடித்த பேயினை போல அப்படின்னா அது இறைவனுடைய திருவுருளை சொன்னார். அப்ப என்னாகும்? அந்த பேயினுடைய செயல், அந்த பெண்ணினுடைய செயல்கள் எல்லாம் என்னாகும்? தன்னுடைய செயல் என்று எதுவும் இல்லாமல் எல்லாம் அந்த பேய் எவ்வாறு அதை ஆட்டி படைக்கிறதோ அப்படி இருக்கும். அது போல இறைவன் ஒருவரிடம் ஆவேசித்த பொழுது
அவருடைய செயலெல்லாம் ஒளிந்து எல்லாம் பெருமானுடைய செயலாய் விளங்குமாறு இருப்பார்கள். இந்த நிலையை கைகூடியவர்கள், கிடைக்கப் பெற்றவர்கள், அவர்களுக்கு என்ன நடக்கும்? இது நாள் வரைக்கும் கூட இருக்கின்ற இந்த ஆணவம் ஆகிய தற்போதம் முழுமையாக இழந்து அவர்கள் சிவபோதத்திலே நிலை பெற்று விளங்குவார்கள். அடைய வேண்டிய நிலை என்பது அதுதான். தசகாரியத்துல 9வது நிலையா நம்ம சொல்லும் பொழுது சிவயோகம் என்று சொல்லும். அந்த சிவயோகம் என்பது எதுன்னு சொன்னால், நம்முடைய செயல்கள் ஒன்றும் இல்லை என்று, இந்த கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்தது பெருமான் என்றும், இந்த கருவிகரணங்கள் எல்லாம் மலம் இருக்கும் வரைக்கும் நமக்கு தேவை என்றும் உணர்ந்து, இந்த மல நீக்கத்தை பெருமான் செய்கிறான் என்பதனாலே அந்த நிலை வரும் பொழுது இந்த கருவிகள் எல்லாம் வேண்டாம் என்றும், அவனுடைய திருவருள் வழியிலேயே ஆண்டு ஒடுங்குதல், அதுதான் அங்க சிவயோகம். அதைத்தான் இங்க சொல்றார். பெண்டிர் பிடி போல ஆண் மக்கள் பேய் போல கண்டாரே கண்டார் என்று உந்தி வரனர். அவ்வாறு காண வல்லுபவர்களுக்குத்தான் அந்த அருள் அனுபவம் கிடைக்கும். அதுதான் சிவயோகம். அப்ப அதற்கும் இது 9வது நிலைன்னா அதுக்கு மேல ஒரு நிலை இருக்கானாம். அது 10வது நிலை சிவபோகம். பெருமானுடைய திருவருளுக்குள் நம்முடைய செயல் ஒன்றும் இல்லை என்று ஒடுங்கி நிற்றல் சிவயோகம். அவ்வாறு ஒடுங்கி நிற்கின்ற காரணத்தினாலே, ஒடுங்கி நிற்கின்ற அந்த காலத்திலே பெருமானுடைய இன்பத்தை நாம் அனுபவித்தல், அது சிவபோகம் என்று அமைத்தார். அந்த வகையிலே பெண்டிர் பிடி போல ஆண்மக்கள் பேய் போலே கண்டாரே கண்டார் என்று உந்தி வர, காணாதார் காணார் என்று உந்தி வரன்னு 35வது பாடல்ல போன வகுப்பு நிறைவாச்சு. இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடன் 4ஆம் நிலையாம் என்று உந்தி வர, நாதற்கு இடம் அது என்று உந்தி வர. நாலாய பூதமும் நாதமும், பூதங்கள் 5: நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். நமக்கு தெரியும். அதுல நாலாய பூதம்னா 4வதாக வந்து பாத்தீங்கன்னா நிலம், நீர், தீ, காற்று. இந்த காற்று தான் 4வது. அப்ப நாலாய பூதமும்னா காற்றை சொல்லி, நாதமும் ஒன்றிடன், அப்ப பெருமான் விளங்குகின்ற அந்த நாத தத்துவம் இந்த 4ஆம் நிலையாக இருக்கின்ற 4வது பூதமாக இருக்கின்ற இந்த காற்று, அந்த நாதத்தோடு ஒன்றிடன். அது எப்போ ஒன்றுனாரு? குருநாதர் உணர்த்த ஒன்றும். அருளாசிரியராய் அவன் வெளிப்பட்டு நம்முடைய பக்குவத்திலே ஏற்படுத்துகின்ற மாற்றம் என்று சொன்னால், அவன் என்ன செய்யறான்னாரு? அவன் வந்து எப்போ நம்முடைய தவத்திலே அவன் நமக்கு உணர்த்துகிறான். அப்பொழுது நாம் வந்து இதையெல்லாம் விட்டு, இந்த உலகத்தை எல்லாம் விட்டு, அவ்வாறு இருக்கின்ற அந்த நிலையிலே 4ஆம் நிலையாம் என்று உந்தி வரானார். 4ஆம் நிலை என்று சொன்னால், சத்திரிவாதத்திலே 4 நிலை வைத்தார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம். அதிலே 4வதாக இருக்கின்ற ஞானம் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், அந்த ஞானத்தினாலே நாம் அடைய இருப்பது என்ன என்று சொன்னால் சரியை, கிரிய, யோகம். அதனாலே அடைய இருப்பது என்ன என்று சொன்னால், அது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற நிலை. அதுதான் பரமுக்தி நிலை. விரத முதலாய பல மெய்த்தவத்தின் வண்ணம், விரத முதலாய பல மெய்த்தவத்தின் உண்மை சரியை, கிரியா, யோகம் சார்வித்து அருள் பெரு சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து என்பார் கந்தர்கள் என்பார். அப்ப விரத முதலாய மெய்த்தவம், அந்த மெய்த்தவத்தினால என்னெல்லாம்னா உண்மை சரியை, கிரியா, யோகம் சார்வித்து அருள் பெருகு சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து, அதுக்கு மேலான நிலை 4ஆம் நிலை, அது சாயுச்சியம். அதனால அந்த ஏன்னா இந்த காற்று என்பதனை யோகத்துல சொல்லும்போது, இந்த காற்றை வந்து ஒரு கட்டுக்குள் வைப்பது அது யோகிகளால் தான் முடியுது. இந்த காற்று தான் வந்து என்ன, பிராணவாயுவாய் முதல்ல இயங்கி இந்த உடல் இயங்கி கொண்டிருப்பதற்கே இந்த காற்று தான் காரணமா இருக்கு. அதே போல நாம் பேசுகின்ற இந்த வாக்கு என்கின்ற இந்த சொற்றொடர் பார்த்தீங்கன்னா, வாக்கு எப்படி செயல்படும் நமக்கு தெரியும். சுத்தமாயிலிருந்து வர்ற அந்த நாத வடிவம் உந்தி கமலத்திலே வந்து சூக்குமை வாக்காக வந்து, அதன் பின்னர் அது வந்து வைசந்தியா அங்க வந்து, மத்திமையா அங்க வந்து, வைகரியா வெளியே வருதுன்னா, இந்த சூக்குமை வாக்குல இங்க இருந்து மேல் நோக்கி அது உந்தப்படுவது காற்றினால். அப்ப பேசுறதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காற்றினுடைய உபயோகம் தான். நம்ம பேசுறோம். மூச்சு விடுறது காத்துனாலதான், பேசுறது காத்துனாலதான்.
அப்ப இந்த காற்றை என்பதை நாதம் என்கின்ற நிலையோடு நாம ஒருமைப்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் சாயுச்சிய நிலை, 4ஆம் நிலையாகி அந்த சாயுச்சியம். இப்ப நமக்கு அந்த சாலோகம், சாமீபம், சாருவம் தாண்டி சாயுச்சியம். முதல்ல சாலோகம்னா தெரியணும். பெருமானுடைய இந்த சிவலோகத்துள்ளே அங்கே இருக்கின்ற ஒரு பணியாளர் போல உள்ள போய் எல்லா பக்கம் பாரு, அந்த நிலை தான் சாலோகம்னு பேர். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்ல, சாமீபம் என்பது அந்த சிவலோகத்திலேயே பெருமானுடைய ஒரு புத்திரர் போல செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. கிரியையில சிறந்து விளங்குவர்கள், யோகத்திலே சிறந்து விளங்குவர்களுக்கு சாரூபம் என்று சொல்லி அந்த சாரூபத்தை தருகின்ற பெருமானுடைய வடிவத்தையே நாம் அங்க பெற்று திகழ்தல் என்றெல்லாம் சொல்லுவோம். அப்ப இந்த சாலோகம், சாமீபம், சாரூபம் இதற்கு மேலான நிலை, 4ஆன நிலை சாயுச்சியம் என்கின்ற பரமுக்தி. முக்தி என்று சொன்னால் அவனுடைய திருவடிகளில் இரண்டர கலத்தல், அதுதான் 4ஆம் நிலை என்று உந்திபரனர். முந்தின பாட்டுல சிவ யோகத்தை சொன்னவர் பெண்டிர் பிடி போல ஆண்மக்கள் பேய் போல கண்டாரே கண்டார் என்று உந்திபர என்று சிவ யோகத்தை சொன்னவர் இந்த தசகாரியத்தினுடைய உயர்ந்த நிலையாகிய சாயுச்சியம் என்கின்ற சிவபோகத்தை சொல்லிட்டார். 4ஆம் நிலையாம் என்று உந்திபர நாதற்கு இடம் அது என்று உந்திபரனர். பெருமான் இருக்கிற இடம் அதுதான் சாயுச்சியம் என்கிற பெருமான் சிவபெருமானுக்குரிய அந்த பெருமானுக்குரிய இடம் எதுன்னா அதுதான் என்று ஒன்று காட்டினார். இதை இவ்வாறு பொருள் கொள்கின்ற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அந்த 4ஆம் நிலையாம் என்பது துரியம் என்கின்ற நிலை என்று சொல்லுகின்ற அருணை வடிவேல் முதலியார் உரையில் அப்படிதான் எடுத்து. நாதம் என்பது ஓசை ஆதலின், ஏன்னா என்ன பாட்டு எப்படி வந்துச்சு நல்ல பாருங்க. நாலாய பூதமும் நாதமும் ஒன்றிடில். நாதம்னா ஓசைன்னு அர்த்தம். பெருமான் இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா அந்த நாத தத்துவம் என்பது ஓசை வடிவில், ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்பது அந்த வடிவத்திலே அவன் நிற்கிறான். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்கின்ற பொழுதே, நாதன் அப்படின்னா தலைவன் குருநாதன், அவனுடைய திருவடி வாழ்க, இது ஒரு பொருள். தனமனதீசர் நுட்பமா இன்னொரு குறிப்பையும் காட்டுவார். நாதன் தாழ் வாழ்கன்னா நாத தத்துவத்திலே இருக்கின்ற அதற்கெல்லாம் தலைமையாய் இருக்கின்ற என்று சொல்வார். அப்ப நாத வடிவம் என்பது சுவாமியினுடைய. அருணையார் இந்த இடத்துல நாதம் அப்படிதான் எடுத்துக்கிறார். நாதம் என்பது ஓசையாதலின், அது அதனை குணமாக உடைய ஆகாயத்தை குறிக்கும். ஏன்னா ஓசையினுடைய குணம் எதுன்னு சொன்னா ஆகாயத்தை தான் குறிக்கும். அதனால பூதங்களை நம்ம அந்த ஞானேந்திரியங்களோடு வைத்து பார்க்கும்போது எப்படி சொல்ல போறோம், ஓசைக்குரிய இடம் எதுன்னா ஆகாயம். அதனால பிருத்திவி முதலாகிய அப்படின்னா நில முதலாகிய இந்த 4 பூதங்களும் அவற்றிற்கெல்லாம் மேலான அந்த ஆகாயமும் அதான் சொல்ற. அப்ப 4ஆய பூதமும் நாதமும்னா இந்த 4 நிலம், நீந்தி, காற்று, அப்புறம் ஆகாயம், ஆகாயமும் அவற்றின் முதலாகிய தன்மாத்திரைகளும் மற்றும் ஞானேந்திரிய கண்மேந்திரியங்களும் இதெல்லாம் அங்கே இருந்தது. அவையெல்லாம் அடங்கி இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியங்கள் எல்லாம் அடங்கி உள்ளம் ஒரு வழிப்பட்டால் என்ன கிடைக்கும்னாரு, 4ஆம் நிலை ஆகிய துரிய நிலை கிடைக்கும்னாரு. அதுக்கப்புறம் துரியாதீதத்துக்கு போறோம். இப்ப 4ஆம் நிலையான சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், அந்த 4ஆம் நிலையாகிய துரிய நிலை கிடைக்கும். எப்போ ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் எல்லாம் ஒரு வழிப்பட்டால், மனம் ஒடுங்கி அது அதற்கென தனி செயல்கள் அல்லாமல் அவ்வாறு நிற்கின்ற அந்த ஒரு வழிப்பட்டால் 4ஆம் நிலையாகிய துரிய நிலை கிடைக்கும் என்பது பொதுவாக சொல்லப்படும் பொருள் என்று அருணையார் குறிப்பெழுதுறார். ஒரு பொருள் அப்படி. அப்ப 4ஆம் நிலையாம் அப்படின்னு சொன்னா சாயுச்சிய முக்தி என்று சொல்லுகின்ற ஒரு பொருள் ஒரு சில ஆசிரியர்கள், ஒரு அருணையார் போன்றவர்கள் அது துரியம் என்று எழுதினாங்க. எப்படியா இருந்தாலும் அது உயர்ந்த ஒரு நிலை, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அதனால 4ஆய பூதமும் நாதமும் ஒன்றிலின் 4ஆம் நிலையாம் என்று உந்தீபர நாதற்கு இடம் அது என்று உந்தீபர என்று 37வது பாட்டுல சென்ற நெறியெல்லாம் செந்நெறி யாம்படி நின்ற பரிசு அறிந்து உந்தீபர நீ செயல் செய்யாதே உந்தீபர. அருமையான பாட்டு, ரொம்ப முக்கியமான பாட்டு. சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம்படி, நெறினா வழின்னு ஒரு பொருள். சென்ற வழியெல்லாம் எப்படி என்ன பாதையில போடும்னாரு, செந்நெறியாம்படி. எது செந்நெறி? யான் எனது என்கின்ற தற்போதத்தை விட்டு நீங்கி திருவருளை முன்னிறுத்தி செல்லுகின்ற வழி, அதான் செந்நெறி.
செந்நெறி என்பது தமிழ்ல செம்மையான நெறி என்று. எது செம்மையான நெறி என்று சொன்னால் பெருமானுடைய திருவருளையே முன்னிறுத்தி செல்லுகின்ற நெறி, அதுதான். ஏனைய நெறிகள்லாம் எப்படி ஆடினாரு? அதுக்கெல்லாம் சிறு நெறின்னு பேரு. பெருமானுடைய திருவருளை முன்னிறுத்தி நிற்கிற நெறிக்கு பெருநெறின்னு பேரு. ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். வள்ளலார் அது ஒரு வார்த்தை போடுவார். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும். பிடிக்க வேண்டியது பெருநெறி. சொல்லாண்டு சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே. திருநெறிக்குள்ள போகாதீங்கிற திருப்பல்லாண்டு சேர்ந்தனர். சொல்லாண்டு சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர் செல்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே. இல்லாண்ட கனகத்திரள் மேருடங்கன் விளைப்பாகன் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூடுதுமே சொல்ல. அப்ப இந்த சிறுநெறி அப்படிங்கிற சிறுநெறி என்ன புரிந்து கொள்ளணும்னாரு, யான் எனது என்பதையெல்லாம் முன்னெடுத்து போற நெறிகள் அது அப்ப எது இருக்கணும்னாரு பெருமானின், அதுதான் செந்நெறியாம் படி நின்ற பரிசு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நம்ம அதை பெற்றுக்கொள்ளணும், நம்ம தான் அமைத்து கொள்ளணும். அதுதான் பெரிய பரிசு. நின்ற பரிசு அறிந்து உந்தி பெற ஒரு வார்த்தை சொன்னார், நீ செயல் செய்யாதே உந்தி பெற. நீ செயல் செய்யாதே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ செய்கிறேன் என்று எந்த செயலையும் செயல் செய்யாம இருக்க முடியாது. அப்ப நீ செயல் செய்யாதேன்னா இது நீ செய்கிறாய் என்று எதையும் உன்னை முன்னிறுத்தி அந்த செயலை செய்யாதே. நீ உன்னை முன்னிறுத்தி செய்கின்ற செயல்கள் என்ன ஆகும்னாரு, தற்போதத்தால் செய்யப்படும் செயல்கள் வினையாக பதிவாகும். அந்த வினைகள் அது நல்லதும் பதிவாகலாம், தீயதும் பதிவாகலாம். நான் எல்லாமே நல்ல காரியமே தான் நான் சார் செய்யறேன், அது கூட செய்யக்கூடாதான்னாரு. ஆம், செய்யக்கூடாது. அப்படின்னா நல்ல செயல்கள் செய்யலாம், அதை நான் செய்கிறேன் என்று செய்யக்கூடாது. அதுவும் பெருமானுடைய திருவருள் என்று செய்யணும். சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கமானார் திருவாசகம். புத்தர் முதலாய புல்லறிவில் பல்சமயம் தத்தம் மதங்களே தற்றுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும். அப்ப சித்தம் சிவமாக்கி அதுதான் இங்க முக்கியம். அப்ப இந்த செயல்களை எல்லாம் எப்படி செய்யணும்னா திருவருளை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். அதுதான் அது ஒரு வார்த்தை விடப்பட, நீ செயல் செய்யாதே அப்படின்னா நானே செய்கிறேன் என்று எதையும் செய்ய வேண்டாம். அப்ப எந்த செயல்கள் செய்தாலும் வினை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த வினை தான் பிறவிக்கு காரணம். எவ்வளவோ பிறவி பறந்துட்டோம். இந்த பிறவி என்பது துன்பம் என்பதனை நூல்கள் வழியாகவும் பார்த்துட்டோம், அனுபவ வாயிலாகவும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால இந்த பிறவியிலிருந்து வெளி வர வேண்டும் என்பதுதான் முடிந்த நோக்கம். அப்ப இந்த பிறவியிலிருந்து வெளி வர வேண்டும் என்று சொன்னால் பிறவிக்கு வித்து எது என்று சொன்னால் வினை. அதனால இந்த வினை அலையிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்லன்னு சித்தியார் சொல்லு. அப்ப இந்த வினை அதுதான் பிறவிக்கு வித்து அமையுது. அப்ப வினை ஏற்கனவே செஞ்சு வச்சது எவ்வளவோ இருக்கு, என்ன அது என்னன்னு அப்புறம் பார்ப்போம், அதை ஒரு ஹேண்டில் பண்ணும். சஞ்சித வினை எவ்வளவோ இருக்கு மேல, அதை என்ன செய்யலாம், எப்படி தீர்க்கலாம் பார்ப்போம். ஆனா புதுசா செய்யாமலாது இருப்போம். முதல்ல ஆகாமிய வினை ஏறாம முதல்ல பார்த்துக்கொள்ளும். அதனால அதுதான் ஒரு வார்த்தை சொன்னார், நீ செயல் செய்யாதே. அப்ப நீ செயல் செய்யாதே அப்படின்னு சொன்னா உன்னை முன்னிறுத்தி என்னால் இதை செய்ய முடியும், நான் செய்து விடுவேன் என்கின்ற தற்போதத்தால் செய்யாத செய்கிற செயல்கள் எல்லாம் என்னது, அது திருவருளை முன்னிறுத்தி. ஏன்னா நான் செய்கிறேன் என்ற செயல்கள் நல்ல செயல்களா இருந்தாலும் கூட என்னவாகும்னா நல்வினையா பதிவாகும். நல்வினையும் என்ன ஆகும்னா பிறவிக்கு வித்தாகும். நல்வினையும் தீவினையும் பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் போல்வனன்னு சிவஞானம் சொல்றார். அப்ப நல்வினையும் என்ன ஆகும்னா பிறவிக்கு ஒரு நல்ல பிறவியோட அரசரா பிறக்கலாம், பெரிய மகானா பிறக்கலாம், பெரிய செல்வம் இருக்கலாம். ஆனா பிறவி நோக்கம் பிறவிலிருந்து வெளிவருது. அதனால நீ செயல் செய்யாதே உந்தி வரன்னு சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம் படி அப்படின்னு செய்யற செயல் எல்லாம் பெருமாள் செயல் என்று நின்ற பரிசு அறிந்து உந்தி பெற. அதனால இறைவனுடைய திருவருளை முன்னிறுத்தி நமக்கு என விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாம் சிவன் செயல் என்று ஒழுகுவாருக்கு இந்த செம்மையான நெறி பற்றும் கிடைக்கும். உண்மையாவே வினையை அனுபவிக்கின்ற காலம். ஏன்னா சைவ சித்தாந்தம் அல்லது இந்த கல்வி
வாழ்க்கைக்கு எந்த வகையில் நேரடியாக பயன் தருகிறது. நாளை முக்தி இன்பம் கிடைக்கும். சரி சார், அதுவே நீங்களே சொல்றீங்க, நிறைய வினையெல்லாம் அனுபவிச்சுதான் கழிக்கணும், அது சில பிறவிகள் போகும்னு சொல்றீங்க. அப்ப இப்ப இன்னைக்கு லைஃப்ல என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இந்த சைவ சித்தாந்த கல்வி எதை இப்ப தருது இந்த இடத்துல பாருங்க. நீ செயல் செய்யாமல் அப்படின்னா யான் எனது என்பதை செய்யாம எல்லாம் திருவருள் என்று முன்னிறுத்தி செய்கின்ற காலத்து என்ன ஆகுதுன்னாரு. நான் எளிமையா சொல்றேன், மனம் அமைதி கிடைக்கும். நான் செய்கிறேன் என்று ஒண்ணு செய்யும் பொழுதுதான் அதுல வெற்றி கிடைக்கும் பொழுது ஒரு பெரிய ஆனந்தம் என்று சொன்னாலும் கூட அதுல தோல்வி ஆகும் பொழுது ஒரு பெரிய கவலையும் ஏற்படுகிறது, வருத்தம் ஏற்படுகிறது. இந்த என்னுடைய தோல்விக்கு காரணம் இவர்தான் என்று யார் மேலேயோ கோபம் ஏற்படுகிறது. அவர் மட்டும் ஜெயித்து விட்டார் என்று அவர் மீது பொறாமை ஏற்படுகிறது. இது அவ்வளவுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த யான் எனது என்கின்ற ஆன்மபோதம். அது இல்லாம இது எல்லாத்தையும் பெருமான் செய்யறான், அமைத்து கொடுக்கிறான்னு நம்ம அமைதியா இந்த செயலுக்கு நான் சொந்தக்காரன் இல்லை என்று இருந்து விட்டா வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும். அதுதான் இங்க சொல்றாரு, நீ செயல் செய்யாதே, நீ செய்ய வேண்டாம், சுவாமி செய்யறான், அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள்ல சென்ற நெறியெல்லாம் செந்நெறி ஆம்படின்னா இன்னொரு பக்கம் என்ன சொன்னார், அந்த சென்ற நெறியெல்லாம்ங்கிறது பல்வேறு சமயங்களின் வாயிலாக முக்தியை அணுகிறார். சென்ற நெறியெல்லாம் ஒவ்வொரு சமயத்தார் ஒவ்வொரு நெறியை காட்டுறாங்க. இவர்தான் கடவுள் என்று சொல்லுகிறார்கள், இவர்களெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறார்கள், ஆணவ மலம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு படிநிலையில இப்படி சென்ற நெறியெல்லாம் செந்நெறி ஆம்படியினர். அது சைவ சாந்தி சிறப்பு. எந்த நெறியில வந்தாலும், நெறினா இந்த இடத்துல சமய ஒழுக்கம், எந்த சமய நெறியில அப்படி ஒழுகி வந்தாலும் அப்படியே என்ன பண்றான் பெருமான், அதையும் ஏற்றுக்கொண்டு அப்படியே கொண்டு போய் நம்மள மேல அவருடைய திருவடிக்கு அவன் கூட்டு போறான். இது ஒரு பெரிய உன்னதமான கருத்து. என்னுடைய சமயத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், ஏனைய சமயங்கள் எல்லாம் தவறானவை, அது உள்ள போகாதீங்க, உங்களுக்கு முக்தி கிடைக்காது நீங்க சொல்லல செய்வோம். யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கொரு மாதொரு வாகனார் தான் வருவாருங்கிறார். நீங்க யார கும்பிட்டாலும் சரி, அந்த நெறியில நீங்க கடைபிடித்து வாங்க. என்ன பண்றாங்கன்னாரு, அந்தந்த வழியின் மூலமாக சுவாமி ஏற்றுக்கொள்றான் மேல. போற்றும் தகையன பொல்லா முயலகன் உண்மை ஆற்றும் தகையன 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன. அப்புறம் சொன்ன நம்பர் தேவா 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையன தேறிய தொண்டரை செந்நெறிக்கு ஏற்றும் தகையன. அந்தந்த வழியில் அவங்க அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாயின்பர். சிவஞான சித்தியார் முதல்ல மங்கள வாழ்த்துல. அப்ப எல்லா சமயத்தையும் எல்லா சமயம் ரொம்ப அடிப்படையான கேள்வி. பிற பிற சமயங்களும் தோன்றுவதற்கு யார் காரணமா இருக்க முடியும்? சுவாமி காரணம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப யார் காரணம்? சுவாமியவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், சிவத்திற்கு மாறாக பேசுகின்ற சமயங்கள்லாம் இருக்கு. அப்ப இதையெல்லாம் தோன்றுவதற்கு சுவாமி இடம் கொடுத்து நின்று கொண்டிருந்தான்னா அவனால தடுக்க முடியல சார், என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அவன் சர்வ வல்லமை உடையவன் இல்லைன்னு ஆயிடும். இல்ல சார் அவனுக்கே தெரியாது இப்படி எல்லாம் இந்த பக்கம் தோன்றி விட்டது அப்படின்னு சொன்னா அப்ப அவன் முற்றும் உணர்வினான் என்பது இல்லாம போயிடும். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா நடக்கு, அவன் தானே செய்யறான், அவனுடைய அனுமதி இல்லாம நடக்குமா? அவன் தான் செய்யறான். அப்ப அவன் ஏன் செய்யறான்? பிரிவில அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். அப்புறம் சமயம் திருப்பெருவேலூர் தேவா. பிரிவிலா அறிவினார்கள் தெரிஞ்ச பக்குவத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச விரிவிலா அறிவுன்னு அந்த குறுகிய அறிவு கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு சொல்லி இதுதான் சமயம்னு நினைவுட்டாங்க. அதையே நம்ம சாமி ஏத்துக்கிறான். பள்ளிக்கூடம்னு போனா அங்க 1ஆம் கிளாஸ் சில குழந்தைகள் படிக்குது, 5ஆம் கிளாஸ் படிக்குது, 8ஆம் கிளாஸ் படிக்குது, 10ஆம் கிளாஸ் படிக்குது. அதது நிலையில அதது இருக்கும். நேரம் நாங்க SSLC தான் எனக்கு இப்ப சர்டிபிகேட் வாங்கணும், அதுதான் நான் பள்ளிக்கூடம் உள்ள போறேன். போனாலும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல 1ஆம் கிளாஸ்ல தான் இருப்பாங்க. நான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளருடைய பையங்கிறதுக்காக நேரம் 6 வயசுல 10ஆம் கிளாஸ் உள்ள போய் சர்டிபிகேட் வாங்கி வெளியே வந்துட முடியுமா? இல்ல. அப்ப என்னன்னா அந்த படிநிலையில கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல அணில் ஆடு இலை உடல் ஊசி அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே கடைசியில 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கூட்டிட்டு வராங்க. இப்படிதான் அந்த சமயங்களை சுவாமி அமைத்திருக்கிறார். அதனால சொல்றாரு 6 சமயத்து அவரவரை தேற்றும் தகையென
தேறிய தொண்டரை செந்நெறிக்கை ஏற்றும் தகையன இன்னம்பர் ஆண்டன் இணையடியே. இது இன்னம்பர் தேவை. போற்றும் தகையன கொல்லா முயலகன் கோபப் புன்மை ஆற்றும் தகையன ஆறு சமயத்து அவரவரை தேற்றும் தகையன தேறிய தொண்டரை செந்நெறிக்கே ஏற்றும் தகையன இன்னம்பர் ஆண்டன் இணையடியே. இதெல்லாம் அப்புறம் சொன்னேன். அப்ப இந்த சென்ற நெறியெல்லாம் அப்படிங்கிறது வெவ்வேறு நெறியில இருந்தாலும் மாணிக்கவாசகர் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். வெவ்வேறு நெறிகள்ல தான் இருந்திருக்கிற ஒரு காலத்துல அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பக்குவப்படுத்த எல்லாம் போருங்கன்னு அதெல்லாம் வேணாராஜா எனக்கு வந்துருடா, நீ சைவத்துக்கு வந்துரு, சுத்ராட்சம் போட்டுக்கோ சாமி அங்கெழுத்து சொல்லு இந்த பக்கம் வான்னு ஏன்னா அப்படியே கொஞ்சமா கொண்டிருக்கிறான். சிறுநெறிகள் சேராம ஒரு காலம் இருந்தாச்சு போதும் பலந்த 3ஆம் கிளாஸ்ல கொஞ்ச நாள் இருந்தாச்சு எல்லாம் படிச்சாச்சு. 5ஆம் கிளாஸ் திரும்ப 3ஆம் கிளாஸ் போலாமா? போகக்கூடாது. அதனால சரிதான். ஆனா அதுக்காக ஒன்றும் குறை சொல்லல. அது இருக்கட்டும், பின்னாடி அதுல இருக்கவங்க எல்லாம் அப்புறம் 5ஆம் கிளாஸ்க்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் அப்படி வந்துகிட்டே இருக்கணும். குறை சொல்ல வேண்டாம், கண்டனம் பண்ண வேண்டாம். அதான் சொல்றாரு, நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம். அந்த திருவருள் எங்கன்னா செந்நெறிக்கு எடுத்து செல்லும். அதைத்தான் 4வது பாட்டுல வச்சாரு. 2வது பாட்டுல இப்படி சொன்னார் அச்சோபதியத்துல. அந்த திருவருள் செந்நெறிக்கு எடுத்து செல்லும் போது 4வது பாட்டுல வைக்கிறார். மன்னதனில் பிறந்தைத்து மாண்டுவிள கடவேனை என்னவேலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ணவெந்நீர் அணிவித்து தூணெறியே சேருமண்ணம். அதான் அப்ப சிறுநெறிகள்ல இருந்த நம்மை கொஞ்சமா சுவாமியே நம்மளை எடுத்துட்டு வந்து எங்க எடுத்துட்டு வரான்னு செந்நெறிக்கு எடுத்துட்டு வரான். தூணெறியே சேரும் வண்ணம் அண்ணல் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவை சொன்னார். அதான் இங்க சென்ற நெறியெல்லாம் தென்னறி ஆம்படி நின்ற பரிசு அறிந்து உந்தீவர நீ செயல் செய்யாதே உந்தீவர. 38வது பாட்டுல பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது என் அக்கொழு நீ அறிந்து சென்ற நெறியெல்லாம் அப்படின்னு சொன்ன பெருமானுடைய இதைத்தான் முன்னிறுத்தி செந்நெறியாம் அப்படித்தான் சுந்தரமூர்த்தி ஐயா உரை எழுதுற. சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம்படி அப்படின்னா அது திருவருளை முன்னிறுத்தி அதான் சொல்றேன். ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவன் காட்டிடுவது ஆன அருள் கண்ணை விட்டு நீங்காது நாட்டம் அதுவாய் நட. சோகோசா ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் என்ன செய்யணும்னா மாதேவன் காட்டிடுவது ஆன அருள் கண்ணை விட்டு நீங்காது. பெருமான் செய்யறான்னு அந்த உறுதிப்பாட்டுல நீங்காது நாட்டம் அதுவாய் நட. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரில் என் செயலே காண்கிறேன். ரொம்ப அருமையா சொல்ல. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று அது எப்படி எனக்கு வரும்னாரு நினது அருளாலே உணரின். இதெல்லாம் பெருமானுடைய செயல் உணருக்கும் திருவுருள் வேணும். மாதேவா நின் செயலே என்று நினது அருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன். அதுதான் சென்ற நெறியெல்லாம் செந்நெறியாம்படி நின்ற பரிசு வர. அடுத்த பாட்டில் அந்த நிலையில நின்னா அதே செய்திய வலியுறுத்துற மாதிரி அடுத்த பாட்டில் சொல்ற. பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது என் அக்கொழு நீ அறிந்து உந்தி வர அறிந்து அறியா வண்ணம் உந்தி வர. பொன்னால் ஆகிய கொழுவினை கொண்டு ஒரு கலப்பை வயல உழுறதுக்கு நல்ல இரும்பு இதுகள்ல உழுவணும். அது போய் ஆனால் தங்கத்துல பண்ணுவாங்க. அது இன்னைக்கு தங்க வைக்கிறோம். ஏதாவது பிரயோஜனம் உண்டா? சொல்ற பொன்னால் ஆகிய கொழுவினை கலப்பிலைகள் குட்டி அது எதுக்கு? வரகு விதைப்பதற்கு. யாராவது உழுவார்களா? அது உதாரணமா சொல்லி அப்படி உழுவதனால் என்ன பயன் கிடைக்கும்? ஞானாசிரியனால் வழங்க பெற்ற அந்த திருவருள் இன்பத்தில் தோய்ந்து இருக்கிறத விட்டுட்டு மேலும் மேலும் உலகிலேயே உழன்று இன்பத்தை தேடிக் கொள்ளுதல் என்பது முறையில்லை. கிடைத்த அந்த பேர் இன்பம் என்கின்ற குருநாதருடைய பார்வையினால் கிடைத்த அந்த குருவருளையும் திருவருளையும் பெற்ற பின்னரும் திரும்ப உலகிலுக்குள்ள சுத்திட்டு இருந்தா அதுக்கு என்ன சொல்றார்? பொன்னால் ஆகிய கொழு கொண்டு வரகுக்கு உழுது மாதிரி ரொம்ப அருமையா நம்முடைய சிசுமணி உரையில எழுதுகிறார்.
வரகு புன்சை பெயர். காய்ந்து கிடக்கும் பொழுது நீர் பாய்ச்சி பண்படுத்தப்படாமல் காய்ந்து கிடக்கின்ற நிலத்திலே உழவு செய்யப்படும். அதன் பின்னர் புன்சை பயிர்கள் அப்பதான் விதைக்கப்படும். உரிய காலத்தில் மழை பெய்தால் புன்சை பயிர் விளையும், மழை தப்பினால் விளையாது. அதனால இப்படி விளையாது, மழை தப்பினால் அது பயிர் விளையாது மட்டுமல்ல, வித்து நம்ம விதைச்ச அந்த விதையும் பயன் தராது, கெட்டுப்போம். அப்ப உழுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி வீணாகும். அதுதான் உலகில் சொல்ற. பெருமானுடைய திருவருளை முன்னிறுத்து மேலான நிலைக்கு போகாம அதை கொண்டு உலகில் இதுக்கு போனோம்னா அதனால கிடைக்கிற பயன் என்னன்னாரு, அது பெரிய பயனே கிடையாது. பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது என். அந்த காலத்துல சொன்ன நமக்கு இன்னைக்கு இப்படி புரிஞ்சா சொல்லணும். ஒரு BMW கார் வச்சுட்டு யாராவது அதுல காய்கறி முடைய ஏத்துட்டு வருவாங்க. அவ்வளவு பெரிய ஒரு பொருளை கொண்டு போய் ஒரு அற்ப பலனுக்கு யாராவது பயன்படுத்துவோமா? இன்னைக்கு செய்ய மாட்டோமே. அதுதான் சொல்றாரு, பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவதேன். அக்கொழு நீ அறிந்து உந்தி பெற. அக்கொழுங்கிறது பெருமானுடைய அந்த திருவருள். அதை அறிந்து உந்தி பெற, அறிந்து அறியாவண்ணம். அதனை அறிந்து வேறு செயல், அதனை அறிந்து என்ன சொல்றாரு, அறிந்து அறியாவண்ணம் அப்படின்னா அதனை அறிந்து வேறு செயல் அறியாது நிற்றல் வேண்டும். அறிந்து அறியாவண்ணம், திருவருளை அறிந்து நமக்கென வேறு செயல்களை அறியாமல். அது எப்படி எடுத்துட்டு போதோ அப்படித்தான் அதை எடுத்துட்டு போகணுமே ஒழிய விலை மலிந்த ஒரு வரகுக்காக ஒப்புயர்வற்ற விலையுடைய அந்த பொற்கொழுவை கொண்டு யாராவது உழுவார்களா? அது போல திருவருள் ஞானத்தை வீணடித்து விடக்கூடாது. அதுதான் செயல். இந்த பாட்டுல அதான் சொன்னாரு. இந்த பாட்டுல அதை வலியுறுத்துறதுக்காக அவ்வாறு ஒரு செயலை ஒரு பாட்டு வலியுறுத்து, ஒரு உமையோட வலியுறுத்துற. அதுல பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது என். அக்கொழு நீ அறிந்து உந்தி பெற, அறிந்து அறியா வண்ணம் உந்தி பெற. அறிந்து அறியாத அன்பு சத்து திருவருளை அறிந்து, அதனால இந்த உலகில் இது எதையும் அறியா வண்ணம். உலகியல் இதுக்குள்ள போ, அதுதான் அவங்க சொல்றாங்க. வெற்று என்பினை கடித்து அழகு புண்ணாய் குருதி விழும் அதை பருகு நாய் போல். அதாவது உலகிலுக்குள்ள திரும்ப மீண்டும் மீண்டும் போறதுங்கிறது நம்மை நாமே வருத்தி கொள்வதுதானே ஒழிய இந்த இன்பங்கள் எல்லாம் இன்பம் போல இருந்து துன்பத்திலே கொண்டு நிறுத்திவிடும். அதான். ஆனால திருவருளாகிய அந்த உயர்ந்த இன்பம் கையில கிடைச்ச போன அதை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதுல என்னன்னாரு, இருவனை ஒப்பும் மலபரிபாகம் சத்தினி பாதம்னு மேல போறதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் இந்த பிறவிக்குள்ள ஆகாமியவனை செஞ்சு அந்த வினை ஒன்று சஞ்சீதத்தை போய் சஞ்சீதத்துல பிராரத்தமா திரும்ப திரும்ப பிறவிக்குள்ள சுத்தி கொண்டே இருந்தா அது என்ன? போன வகுப்புல கூட சொன்னேன், திருவருள்ங்கிற பஸ்ல ஏறினா நேர போய் சேரலாம். இந்த உலகியல்ங்கிற இந்த பஸ்ல ஏறினீங்கன்னா சுத்தி சுத்தி வரும். அது ரோமையும் சொன்னேன், நார்வேல பார்வதிபுரம் சர்க்குலர்னு போட்டுருவோம் பஸ், சுத்தி சுத்தி எங்கெல்லாம் சுத்தி பார்வதிபுரத்துவே வந்துட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம வினை செய்ய என்ன ஒண்ணாரு, திருவருளை பிடிச்சு நம்ம நிக்கலன்னா இந்த உலகியல்ங்கிற பஸ்ஸுக்குள்ள சுத்தினா சுத்தி சுத்தி திரும்பியேதான் பிறவியிலே தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம இங்க இருந்து வெளியே போக வேணும். அதுதான் சொல்றாரு அடுத்த பாட்டுல. அது இது எண்ணாது அனைத்து அறிவாகும், அது இது என்று அறிந்து உந்தி பெற அவிழ்ந்த சடையான் என்று உந்தி பெற. அது இது எண்ணாது அனைத்து அறிவாகும், அது இது என்று அறிந்து உந்தி பெற. அது இதுன்னு உலகத்துல நாம பொருள்களை எவ்வாறு அறிகிறோம், இவ்வாறு அறிகின்ற அந்த அறிவுக்கு சுட்டறிவு என்பது. தூரத்துல இருக்கிற பொருள் அதுங்கிறோம், பக்கத்துல இருக்கிற பொருள் இதுங்கிறோம். அப்ப அது இது என்ன? அப்ப இது நம்முடைய அறிவு. அதனால பொருள்களை சுட்டி அறியும் தன்மை உடையது. அதனால இந்த உயிருக்கு அதனால அதுக்கு சிற்றறிவு என்பது. எனவே ஒரு பொருள் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை அன்றி இன்னொன்றை அறியும் திறமும் நமக்கு இல்லை. இதனை அதனால என்ன சொல்றோம், சிற்றறிவு அல்லது ஏகதேச அறிவு. இறைவனுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னாரு, அது முற்றறிவு. அதனால ஒவ்வொரு பொருளையா சுட்டி அறியாமல் அவன் எப்படி அறினான், எல்லா பொருள்களையும் ஒரு சேர உணர்கிறான். அனைத்து அறிவாகும். அவன் எப்படி அறிகிறான்னாரு, நாம ஒன்றொன்றா சுட்டி அறிகிறோம், அவன் எப்படி அறிகிறான்னாரு, மொத்தமா எல்லாத்தையும் அறிகிறான். தன் அளவற்ற கருணையினாலே அவன் என்ன செய்யறான், உயிர்களோடு பொருந்தி நின்று அவற்றுக்கு உடனாய் நின்று உதவுகிறான். அப்பெருமான் யார்னாரு, விரிந்த சடையுடையவன். அப்ப அது இது எண்ணாது அனைத்து அறிவாகும் பெருமானுடைய அறிவு.
அது இது என்று உந்தி பெற, அதுதான் பெருமான் என்று உந்தி பெற. அந்த பெருமான் எப்படி இருப்பான்னாரு, விரிந்த சடை, அது அவிழ்ந்த சடையான். நம்முடைய அறிவுக்கும் பெருமானுடைய அறிவுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஏன்னா எப்பவுமே 3 பொருள்கள்ல இந்த 2 பொருள்கள் அனாதின்னு சொன்னதுனால நம்ம என்னமோ அவனும் நாமும் ஒன்றுன்னு எந்த நிலையில நினைத்திடக்கூடாது. அதே போல நாம 2ம் அறிவுடைய பொருள்னு நிச்சயமா நம்ம அதனால அதோடு நம்ம ஒப்பிடவே முடியாது. பதி பசு பாசம் என பகல் 3ல் பதியினை போல் பசுபாசம் அனாதி. சரிதான், 3மே அனாதிதான். ஆனா 3 அனாதியா இருந்தாலும் இறைவன் அப்படின்னாரு பரம், உயர்ந்த பொருள். பசு அதுக்கப்புறம் அந்த உயர்ந்த பொருளை அடையும் தகுதியுடைய பொருள். 3வது அது அந்த தகுதியும் இல்லாத பொருள். இப்படித்தான் அனாதியா இருந்தாலும் கூட 3க்குள்ள நிலை அவ்வாறாக அமைந்திருக்கிறது. சரி, அந்த மேல இருக்கிற 2 பொருள், இறைவன் அறிவுடைய பொருள், நானும் அறிவுடைய பொருள், அதனால பக்கத்துல நாம 2 ஒண்ணுதானோ, அதுவும் இல்லை. நமக்கு இருக்கிற அறிவு சிற்றறிவு, அது ஏகதேச அறிவு. மலம் நீங்கிய பின்னரும் கூட, இந்த ஏகதேசம் நீங்கி வியாபகம் பெற்ற பின்னரும் கூட இறைவன் அறிவிக்க அறியும் நிலையில தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் தானே அறிந்து கொள்ளக்கூடிய இயற்கை உணர்வு என்பது இந்த உயிருக்கு ஒரு காலம் கிடையாது. அது இறைவனுக்கே உரியது. அதனால அது இது என்னாது அனைத்து அறிவாகும் அது இது என்று உந்தி பெற அவிழ்ந்த சடையானர். அவிழ்ந்த சடைன்னா விரிந்த சடை. பெருமானுடைய சடைக்கே ஞானம் என்று பொருள். பெருமானுடைய சடையை ஞானம் சொல்லி சொன்னா அவனுடைய திருச்சடை, அதுக்கே ஒரு பெரிய பேர் உண்டு. அதனாலதான் இன்றைக்கும் கூட அவனுடைய சடையை வைத்து பேர் சடையப்பன் அப்படிலாம் பேரே உண்டு. அந்த சடையினுடைய ஏன்னாரு, அந்த திருமுடியே எழுதுவார், அந்த திருமுடியே உரையுடைய மதியை காத்து அருள் செய்தது. முதல்ல அந்த சந்திரனை தாங்கி நிற்கிறது அந்த முடிதானே. தன்னிடையே வந்து தஞ்சம் புகுந்த சந்திரனை தலைமையில தூக்கி வச்சு எல்லாரும் தெரிகிற மாதிரி நீங்க வச்சிருக்காங்க சுவாமி. எங்க வச்சிருக்காங்க? அதை சந்திரனை தாங்கி நிற்பது அந்த சடை. உயிர்களுக்கு நேர இருந்த பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய கங்கையை அடக்கி எங்க வச்சிருக்கிறான்? அந்த கங்கையை தாங்கி நிற்பது. வெள்ளந்தாள் விரி சடையாயினர். அப்ப அந்த வெள்ளம் ஆகிய கங்கை இருக்கிற இடம் எதுன்னாரு? அந்த சடை. அதனால வெள்ளந்தாள் விரி சடையாயினர், அதை வச்சிருக்கிறான், அது அந்த சடை. அதனால வந்து பகைப்பொருளாகிய மதியையும் சந்திரன் பாம்பையும் ஒருங்கு தாங்கி எல்லாரும் ஒன்னா இருக்கணும், வந்து சண்டை சச்சரவு இருக்கக்கூடாதுன்னு உலகத்துக்கே காட்டினது சுவாமி. மதிக்கும் பாம்புக்கும் பிடிக்காது, சந்திரனுக்கும் பாம்புக்கும் ஆகாது. வேடிக்கையா சொல்ற சிவபெருமான் தலையில இருக்கிற சந்திரன் ஏன் வந்து அப்படி பிறைச்சந்திரனாவே இருக்கு? சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அடியார்கள் எல்லாமே வளர்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஆனா தலையில இருக்கிற சந்திரன் மட்டும் அப்படி சந்திரன் அப்படி பிறையாவே இருக்கு, ஏன் வளரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். கேட்டு அவரே பதில் சொல்வார். காரணம் என்ன சொல்ற? அந்த சந்திரன் வளர்ந்து ஒரு முழு நிலவாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அதற்கு நேராக எதிராக இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்து என்ன பண்ணுமா, முழு சந்திரனை தான் வந்து பிடிக்கும். நீங்க கிரகண காலம் முந்தானோட சந்திர கிரகணம், கிரகணம் பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது என்னைக்கு நடக்கும்னாரு? பௌர்ணமி அன்னைக்கு தான் நடக்கும். முழு சந்திரனை தான் பிடிக்கும். அஷ்டமி அன்னைக்கு நவமி அன்னைக்கு தான் நடக்காது. அப்ப இந்த சந்திரன் என்ன நினைக்குதான், நம்ம முழுமையா வந்து வளர்ந்தோம்னா இந்த பாம்பு நம்மளை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சா, அதனால இப்படியே இருக்கிறதா நமக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு நினைச்சு இது எங்க இருந்து படிச்சது இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் இப்ப வேடிக்கை. இந்த உலகத்துல தவம் செய்கிற பெரிய முனிவர்கள், முனி புங்கவர்கள்லாம் தன்னுடைய உடம்பை பெருசா வளர்த்துக்கிட்டா காமம்ங்கிற நோய் வந்து பற்றிடும் அப்படின்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்ணுவாங்களா, உடம்ப ரொம்ப மெலிதா அப்படியே வைத்துக் கொண்டார்களாம். இவங்களை பார்த்துதான் அந்த சந்திரன் பழகிடுதான் இந்த மாதிரி. அப்ப நம்மளும் இப்படி கொஞ்சம் அடங்கி ஊங்கி இருந்துக்கிட்டா நமக்கு வம்பு இல்லைன்னு அப்படியே சொல்றாரு. மன்றுடையான் செஞ்சடை மேல் வாளரவுக்குள் அஞ்சி என்றும் மதி தேய்ந்தே இருக்குமால் நின்று தவம் செய்யும் முனிவர் காம தீப்பிணிக்கு அஞ்சி தமது பொய்யுடலை வாட்டுமா போல். சிதம்பரம் முனி கோவைன்னு ஒரு நூல்ல ஒரு இலக்கிய ரசனையாக அப்படி எழுதுறார் அந்த பாட்டு. மன்றுடையான், மன்றுடைய சாமி வந்துன்னா நடனமாடுற இடம். மன்றுடையான் செஞ்சடை மேல் வாழ் அரவுக்குள் அஞ்சி என்றும் மதி தேய்ந்தே இருக்குமால் நின்று தவம் செய்யும் முனிவர் காம தீப்பிணிக்கு அஞ்சி தமது பொய்யுடலை வாட்டுமா போல் எழுதுவார்.
ஆனா இந்த சந்திரன் பாம்பு ரெண்டையும் அப்புறம் நம்ம கடைசியில பதியத்துல சொல்லும் பொழுது அது ரெண்டனுடைய பகை தீர்த்து ஆண்டாயும், அது ரெண்டுக்கும் பகை இல்லாமல் அந்த ரெண்டையும் ஒண்ணு போல வச்சு ரெண்டு நேர் வேறான அல்லது எதிரிகளையும் சமாதானமா வச்சு தாங்கி இருக்கிறது இந்த சடை. அதனால சந்திரனுக்கு இடம் கொடுத்தது சடை. விட்டிருந்தா உலகத்தை அழிச்சிருக்கும் அந்த கங்கையை, அது தாங்கி நிற்பது அந்த சடை. சந்திரனுக்கும் பாம்புக்கும் பகைனா கூட அவங்களுடைய பகையை தீர்த்து மேல வச்சிருக்கிறது சடை. அப்பேற்பட்ட சடை, அதுதான் ஞானத்தினுடைய வெளிப்பாடல் நான் சொல்லக்கூடிய அதான் அவிழ்ந்த சடையார் என்றும் தீபன் ஆள் சடையோன் விதி சடையோன்னா சொன்னமே இந்த சடை. அதுதான் வந்து அது இது என்ன அறிவா அது அனைத்து அறிவாகும் அது இது என்று அறிந்து உந்தீவர அவிழ்ந்த சடையார் என்று உந்தீவர. 40வது பாட்டுல அவன் இவனானது அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற என்றும் இவனே என்று உந்தி பெற. அவன் இவன் ஆனது அவன் அருளால், அவன் இவனானது அப்படின்னா அவன் என்ற சொல் இறைவனை குறிக்கும், இவன் என்ற சொல் உயிரை. அவன் இவனானது அப்படின்னு சொன்ன ஆமி சொல்லுக்கும் மனத்துக்கும் எட்டாமல் இருக்கின்ற பெருமான் அவனுடைய எளிவந்த தன்மையினார், எளிவந்த பிரான் அப்படின்னு சொல்ற. அப்படி வந்த தன்மையினாலே இறங்கி உயிர்களுக்கு அருள் பாலிக்கின்றான். உயிர்களோடு ஒன்றாயும் பேராயும் உடனாயும் எல்லாம் என்று உயிர்கள் பக்குவப்படுகின்ற காலத்து என்ன பண்றான்னு உயிர்களை சிவமாக்கி, அதை சிவமாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவமாம் தன்மை பெறுமாறு செய்து. சிவமாக்கின்னு அவனும் நாம் உயிர்களும் இறைவனும் ஒன்றாகிவிட்டோம்னு அர்த்தம் இல்ல. அந்த நிலைக்கு வந்து சிவமாம் தன்மை பெறுதல்னு பேர். முக்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் வாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்ட ஒரு வார்த்தை கவனமா போட்டார். சம புரியுதுங்க. சிவமாக்கி அப்படின்னு சொன்னா அவங்க ஒன்னாயிட்டாங்க. இல்ல சிவமாம் தன்மை பெறச் செய்து எனை ஆண்ட, அங்க சுவாமி ஆண்டான், நாம அவனுக்கு அடிமைதான். அப்ப சுவாமியை வந்து என்ன பண்றாரு, அந்த சிவமாம் தன்மை பெறுதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப சரியா சத்தினி பாகம் இருவினை ஒப்பு மலபரி பாகம் கழிந்து பெருமானுடைய சக்தி நம் மீது பதியுமாறு செய்தல், அந்த முக்தி இன்பத்தை நாம் அனுபவிக்குமாறு நம்மை தயார்படுத்துதல், அதுதான் சத்தினி பாகம். இது நாள் வரைக்கும் மெஞ்ஞானத்திற்கு நேர்வேறாக இருக்கின்ற அஞ்ஞானமே ஆகிய ஆணவ மலத்திலேயே உழன்று கொண்டிருந்த இந்த ஆன்மாக்களுக்கு அந்த ஆணவ மலத்தினுடைய தாக்கம் சிறிதும் இல்லாமல் நம்மை சுத்தம் செய்து அவன் என்ன பண்றான்னாரு, அந்த மெஞ்ஞானத்தை நாம் அனுபவிக்குமாறு நம்மை தயார்படுத்துறான். அதுதான் இறைவனுடைய சக்தி நம் மீது பதியுமாறு. நிபாதம்னா வீழ்ச்சின்னு, சக்தி நம் மீது விழ, அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்க. அதுதான் வந்து அதான் அவன் இவனானது அவன் அருளால். இது எப்ப நடக்கணும், இது பெருமானுடைய அருளால், நம்முடைய முயற்சியில எல்லாம் ஒண்ணு. பெருமான் இவ்வளவு நேரம் சொன்னது மாதிரி பெருமானுடைய திருவருளையே முன்னிறுத்தி நடக்கின்ற ஆன்மாக்களுக்கு கொஞ்சமா செய்யறான். ஆனால் அவன் அருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற. இவன் அவன் ஆகான், ஒரு நாளும் இந்த உயிர் இறைவனாக ஆக முடியாது. சிவசமவாதத்தை மறுப்பார். ஏன்னா சிவசமவாதத்துல முக்தி என்பத்துல இந்த மலம் நீங்கிய உயிர் அதுவும் சிவத்திற்கு சமமாகிவிடும். ஆகாதுன்றார். இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற என்றும் இவனே என்று உந்தி பெற. என்றும் இவனேன்னு அர்த்தம். என்றும் இந்த உயிராக அவனுக்கு அடிமையாகத்தான் இருக்கு. சுவாமி மாபாடியத்தில் சொல்றாரு, அடிமை என்றும் அடிமையேன்னு எழுதுவார் உயிரை. அதனால இந்த உயிர் வந்து அவனுக்கு எப்படி இருக்கும்னாரு, அடிமையாக தரு. அதுதான் சொன்னார், சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனை ஆண்டன்னு சொல்லிட்டதுனால ஆளுகின்றவன் பெருமான், அடிமையாய் இருப்பது இந்த உயிர். அத்தான் எனக்கு அருளியவாறு அருபெருவார் அச்சோ என்று படிக்கிறோம். அப்போ என்றும் இவனே என்று சொன்னால் ஒரு நாளும் நம்ம அவனுக்கு. அப்ப இந்த தன்மைக்கு பேரு சிவமாம் தன்மை. அந்த முக்தி இன்பத்தை நாம் அனுபவிக்கின்ற அந்த நிலைக்கு நம்மை உயர்த்துதல், அது சுவாமி செய்யற கருணை. இதுதான் நம்ம தெரிந்து கொள்ளணுமே ஒழிய, அந்த கருணைக்கு நாம வந்து சங்கற்பனானத்துல கூட சொல்றாரு, கேவல நிலையில கிடந்த நம்ம, நான் ஒரு உயிர்னு கூட தெரியாது, எனக்கு ஆணவம்னு ஒரு நோய் இருக்குன்னு கூட தெரியாது, அப்படி கிடந்த என்னுடைய அறிவு செயல் இச்சையெல்லாம் தொழில் மறைக்கப்பட்டு கிடந்த காலத்துல
இங்கிருந்தோ பெருமான் கருணையினால நான் ஒண்ணும் கேட்காம அவனாய் இறங்கி வந்து என்னை இந்த கருவிகரணங்கள் எல்லாம் கொடுத்து என்னை சகல நிலைக்கு கொண்டு வந்து என்னை கொஞ்சம் செயல்பட வைத்து என்னுடைய அறிவு விளங்குமாறு செய்து என்னுடைய வெறுப்புக்கெல்லாம் அவன் இடம் கொடுத்து கொஞ்சமா பல என்னுடைய பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமா வர வச்சு அதுக்காக நான் செயல் செய்ய அந்த செயல்கள் எல்லாம் வினையா பதிவு செஞ்சு அந்த வினைக்கு ஏற்றவாறு பிறவி கொடுத்து அதுல பல அனுபவங்களை கொடுத்து அனுபவப்பட ஆணவமலத்துல வலியை குறையுமாறு செய்து இவ்வளவு எடுத்துக்கொண்டு வந்து இருணை போனது மலபரிபாகம் கொடுத்து சத்தினிபாதம் கொடுத்து கூட்டு போறான். இவ்வளவு அவன் செஞ்சதுக்கு அப்புறம் முக்தி நிலை போன நானும் அவனும் ஒண்ணுதான்னு சொன்னா இத மாதிரி பெரிய துரோகம் வேற கிடைக்குது. இவ்வளவு தூரம் உதவி பண்ணி கூட்டிட்டு வந்து அவன் திருவடியில கொண்டு சரீர கண்ணா நீங்க இருந்து இந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இனிமேல் நீ இந்த மாதிரி கடை போய் பிறவியில சங்கடப்பட வேண்டாம் அப்படின்னு அவன் செய்யறான்னா அந்த கருணையா அவன் அப்படி செய்யறத இருக்கின்ற அந்த பொருளோட இணைந்து கொண்டு நானும் அவனும் இனிமேல் ஒண்ணுதான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய துரோகம் சொல்றாரு. அதனாலதான் என்றும் இவனே என்று வந்தீவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீளா அடிமை உமக்கே ஆளாயின. மீளா அடிமை அர்த்தம் எவ்வளவு பிறவி எடுத்தாலும் சரி பிறவி நீங்களாலும் சரி நாம் ஆர்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவென் குலையோர் காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் செவிடினைய குறியினோமே அப்படி சொன்ன. அதனால அதுதான் இங்க அவன் இவனானது கவனருளால் அல்லது இவன் அவன் ஆகான் என்று உந்தி பெற என்றும் இவனே என்று உந்தி பெற. முத்தி முதலுக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது என்று உந்தி பெற அப்பளம் உண்ணாதே என்று உந்தி பெற. முத்தி முதலுக்கே அப்ப நம்ம செய்ய பெற வேண்டியது எதுனாரு முக்திக்கு உரிமை உடையது யாருன்னு அந்த உயிர். அதனால முக்தி முதலுக்கே அதுல மோக கொடி படர்ந்து மோகம் என்பது ஆணவமலம் மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்தது என்று உந்தி பெற அத்திப்பழம் இந்த உடலை சொல்ற. அதனால அப்பளம் உண்ணாதே என்று உந்தி பெற. முக்தி முதலுக்கேன்னா நமக்கு முக்திக்கு உரிமை உடைய பொருள் இந்த உயர். நீங்க அந்த பயணத்துல போய் நடுவுல மோக கொடி படர்ந்து அது ஒரு கலை மாதிரி நடுவுல மோகம் என்பது ஆணவ மலத்தினுடைய செயல். மோகம் மதம் அராகம் கவலை தாபம் வாட்டம் விசித்திரம் இது 7 ஆணவ மலத்தினுடைய காரியங்கள் என்று சுவாமி மாபாடியில் அந்த மோகம் என்பது அது ஏன் இங்க மோகம்னு போட்டார்னா அந்த 7 முதல்ல சொன்னது மோகத்தை சொன்னா மிச்சம் 7 அடங்கி. மோகத்துக்கு என்னன்னு சுவாமி எழுதுவார். எது மோகம் அப்படின்னா கொள்ளற்பாலது இது நீக்கற்பாலது இது என நூன்முகத்தால் உணர்ந்தும் அறிவையர் முதலாய விடயங்களில் மயங்குவதற்கு ஏதுவாயதுன்னு எழுதுறார். கொள்ளற்பாலது இது நீக்கற்பாலது இது நமக்குரிய பொருள் இது நமக்கு இல்லாத பொருள் இதுன்னு நமக்கு நல்லா தெரியும். நூல் வெளியெல்லாம் அப்படி இருந்தும் பிற பொருள் மேல நமக்கு ஒரு ஆசை வருதுன்னு ஆசைப்படக்கூடாதுன்னு தெரியும். ஆனா வருதுன்னா என்ன சொன்னாரு அது எங்க இந்த மோகத்துல இருந்து வருது. மோகம் எங்கன்னாரு ஆணவமலத்தின். அதனால என்ன சொன்னாரு முக்தி முதலுக்கே முக்தியை பெறுவதற்கு உரிமை உடைய இந்த உயிருக்கு மோக கொடி படர்ந்து மோக முதலாகி இந்த ஆணவ மலத்தினாலே அந்த கொடி படர்ந்து அதனால என்ன நினைக்கும்னாரு அத்தி பழுத்தது. ஏன்னா அந்த ஆணவ மலத்தால செயல்கள் செய்ய வினையாகும் வினை பிறவிக்கு வரும். அதனால நமக்கு கிடைச்சதெல்லாம் என்னன்னாரு இந்த உடல் தான் அது என்னன்னாரு அத்திப்பழம் போல அத்தி பழுத்தது என்று உந்திபெற அப்பளம் உண்ணாதே என்று உந்திபெறனர். அந்த பழத்துக்கு ஆசைப்பட்டு முக்தி பழத்தை உற்றாதேங்கிற இந்த அத்தி பழத்துக்கு ஆசைப்பட்டு முக்தி பழத்தை விட்டுறப்படாது. அதுதான் செய்தி. அதனால அந்த அத்தி பழத்தை நாம் தவிர்த்து விட வேண்டும். அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் சொத்தைன்னு ஒரு பழம் இருக்கு. அதனால இந்த உடலை கொண்டு அங்க அதுக்கெல்லாம் நம்ம உள்ள போயிடக்கூடாது. அதனால என்ன சொன்னாரு அந்த செய்ய வேண்டியது எங்கன்னாரு அதனால ஆணவமாகிய அந்த மோகம் முதலாகியன்னு அர்த்தம். இன்னொரு பக்கம் அத்தினா எலும்புன்னு அர்த்தம். அதனால ஆகு பெயராய் அது உடலை குறித்தது. எலும்பு முதலாகிய எலும்பு நரம்பு தசை எல்லாம் கொண்டு உடம்பு அத்தினா எலும்பு. அதனால அந்த எலும்பை கொண்டு இருக்கின்ற இந்த உடம்பு. அதனால இந்த அத்திப்பழம் என்கின்ற இந்த உடம்புக்குள்ள நம்ம இல்லாம நம்ம அடைய வேண்டியது எதுன்னா முக்திப்பழம். எப்ப முதல்ல முயற்சியில இன்னைக்கு சகல நிலையில இப்படி எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்திலே
இறை இன்பத்தை பெற வேண்டும், முக்தி இன்பத்தை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் முதல்ல ஏற்பட்டு, அதுவே பெரிய திருவுள். அப்புறம் பின்னாடி குருநாதர் வரதெல்லாம் நடக்கட்டும். அப்ப நாம செய்ய வேண்டிய படிநிலையில முதல்ல என்னன்னாரு, இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய உடம்பினால் பெறக்கூடிய இந்த உலக இன்பங்கள், அதுல இருந்து முதல்ல ஒரு வெறுப்பு வரட்டும். அதுல இருந்து ஒரு வெளி வர வேண்டும் என்கிற எண்ணம் வரட்டும். அதுதான் முதல்ல. இதுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் முக்திங்கிறது எங்கேயோ இருக்கு. அதனால இதை விட்டு வெளியே வர வேண்டும். அதான் சொன்னார். அப்பளம் உண்ணாதே. அப்பதான் ஏன்னாரு, நீ முக்தி முதலுக்குரியவன். அதுக்குரிய உரிமையுடைய பொருள் நீ. நீ ஏன்பா இது உள்ள போய் தருமாறி இருக்கிற? திருக்கழிப்படியார் சொல். முக்தி முதற் கொடிக்கே மோக கொடி வளர்ந்து அத்தி வழுத்தது அருள் என்னும் சுத்தியினால், அருள் என்னும் கத்தியினால் மோக கொடி அறுக்கனர். அந்த மோகம் என்பதனை எப்படி நீக்க முடியும்னாரு? மோகம்ங்கிறது ஆணவமலம். ஆணவமலத்தை யார் நீக்குவா? சாமி தான் நீக்குவான். அதனால பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடியேனருக்கு அருளிங்கிறார். அப்ப அந்த மோக கொடி, அந்த கொடியை அறுக்கணும்னு ஒரு கத்தி வேணும்ல, அந்த கத்தி எதுனார்? திருவருள்ங்கிற கத்தி. அந்த திருவுந்தியாருக்கு உரை புரியணும்னா திருக்கழிப்படியார் தான் நமக்கு. அதனாலதான் நமக்கு பாடத்திட்ட திருக்கழிப்படியார் படிச்சு திருவுந்தியார் படிக்கிறோம். ஏன்னா இந்த நுட்பங்களுக்கு எல்லாம் ஏகனவே பதில் சொல்லிட்டு போயிட்டார். முக்தி முதற்கொடிக்கே மோக கொடி வளர்ந்து அத்தி வலுத்தது அருள் என்னும் கத்தியினால் மோக கொடி அறுக்க முக்தி பழம் பழுக்கும். அந்த கலை மேல நீங்கனாத்தானே நல்ல விளையும். அதனால கத்தியினால் மோக கொடி அறுக்க முக்தி பழம் பழுக்கும் ஏக கொடி எழுங்கான் என்று திருக்கழிற்றுப்படியார் சொல்லிச்சு. இதைத்தான் அப்படியே திருக்கழிற்றுப்படியார் சாத்திரம் அவ்வாறாக சொல்வதை நம்ம திருக்கழிற்றுப்படியார் பார்த்திருந்தா இது நமக்கு நல்ல புரியும். அதனால முக்தி, அதனால நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். முன்னமே முக்தி முதலுக்கே மோக கொடி படர்ந்து அத்தி வலுத்தது என்று உந்தி வர அப்பளம் உண்ணாதே உந்தி வர. அடுத்த பாட்டுல அண்ட முதலாம் அனைத்தை முட்கொண்டு கொண்ட அத்தை கொள்ளாதே உந்தி வர குறைவற்ற செல்வம் என்று உந்தி வர. அண்ட முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு கொண்டது அது எதுனாரு? மாயை. இதெல்லாம் எங்க இருந்து அண்ட முதலாகிய எல்லாம் அப்படின்னா எங்க இருந்து எல்லாம் தோன்றி வந்ததுன்னா மாயை. இந்த மாயை சார்பு விட்டு நீங்கணும். அதுக்காக இந்த மாயை சார்பு உள்ளே சுத்தி என்னுடைய இந்த உடம்பு, இந்த கருவிகள், இந்த சொந்தம், இந்த பொருள்கள், இது எல்லாமே எங்க எல்லாம் மாயை சார்புடையது தானே. அதனால இந்த மாயை சார்பு அண்ட முதலாம் அனைத்தை முட்கொண்டு கொண்டதை கொள்ளாதே, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத. அப்ப எதுக்கு சாமி? குறைவற்ற செல்வம் எது? நிறைவான இறைவனை பற்றி நிற்க வேண்டும். அதுதான் செய்ய வேண்டும். சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் தொல்புகளே பற்றிய பாசத்தை பற்றற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கானம்மானாய் சொன்னாரு. சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல்புகளேனர். சுற்றிய சுற்ற தொடர்பு எதுனாரு? அதுதான் இந்த நம்முடைய இதெல்லாம் சுற்றிய அருமையான பெற்றி பிறர்க்கரிய வெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி. வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி அப்படியே திருவமான பதிவு செய்ய. பெற்றி பிறர்க்கு அரிய பெம்மான் பெருந்துரையான் எப்படி சார் வந்தான்னாரு? கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன் அடியார் குற்றங்கள் நீக்கி, அதான் பெரிய கருணை. தன் அடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல்புகளே பற்றி இப்பாசத்தை பற்று அற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கானம்மானாய். உண்மையானபடி சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் அப்படின்னா அதுதான் இந்த மாயாமலத்தை. அந்த மாயதான் சொல்ற. அண்ட முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு கொண்ட அத்தை கொள்ளாதே உந்தி வர குறைவர் அற்ற செல்வம் என்று உந்தி வர அப்படின்னு அதனால அந்த மாயை என்பது ஏன்னா முதல்ல மாயையிலிருந்து வெளியே வரணும். மாயைதான் நம்ம பல இடங்கள்ல உள்ள போய் சிக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய பொருள், எனக்கு 2 பொருள் வேணும், என்னுடைய சொந்தம், என்னுடைய மனைவி பேர்ல 2 வேணும், என் குழந்தைக்கு 2 வேணும், எனக்கு கார் வேணும், பைக் வேணும், இது வேணும், செல்போன் வேணும். இது எல்லாமே எங்க இது எல்லாம் இந்த மாயை. இதான் சொல்ற. அண்ட முதலாம் அனைத்தையும் உட்கொண்டு கொண்ட அதை கொள்ளாதே. மாயிலிருந்து வெளிவரும். எப்ப இந்த உலகில் இதுல இருந்து வெளியே வரமோ அப்பதான் அருளியதுக்குள்ள உள்ள போக முடியும். அதனால அதுல இருந்து வெளியே வாங்க. 43ஆவது பாட்டுல
காயத்துள் மெஞ்ஞான கள் உண்ண மாட்டாதே மாய கள் உண்டார் என்று உந்தி பெற வரட்டு பசுக்கள் என்று உந்தி பெற. காயத்துள் மெய்ஞான கள் உண்ண மாட்டாதே. உடல் இடம் கொண்டு உயிர்க்கு உயிராய் விளங்குகின்ற பெருமானை அவனுடைய திருவருளால அந்த இன்பத்தை அனுபவிக்காமல் இந்த வாழ்வை உகந்து இதுவே வாழ்வை மெய்யென நம்பி நின் அடியினை மறந்து தாழ்வு செய்திடனும் சிறிய நாயினும் தக்கோய் சூழி சூழ்ந்து குழந்தை வாழ் சோம நாயகனை ஆழ்வுறாது எடுத்து ஆழ்வது உன் அருளினுக்கு அழகே என்பர் சிவஞான. ஏன்னா இந்த வாழ்வை மெய்யென நம்பி நின் அடியினை மறந்து தாழ்வு செய்திடனும். அதனால இந்த காயத்துள் இந்த உடம்பினால் வரக்கூடிய இந்த இன்பம் இதுவே ரொம்ப முக்கியம் என்று சொல்லி மெய்ஞான கள் உண்ண மாட்டாதே. பெருமானுடைய தருகின்ற இந்த கள்ள நிறந்த தேன் அர்த்தம். அவன் தருகின்ற அந்த இனிமையான அந்த திருவுருளாகிய அந்த தேனை நுகராமல் மாயக்கள் உண்டார். மாயக்கள்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கு. இதை உண்டார் என்று உந்தி பெற இவங்கெல்லாம் யாரு சார்னாரு? வரட்டு பசுக்கள் என்று வார்த்தை. அதாவது பெருமானை அனுபவியாமல் இந்த உயிர் இன்பத்து இந்த உலக இன்பத்துக்குள்ளே சிவஞானத்தேனை உண்ண மாட்டாமல் இப்படி இருக்கிறவங்கள்லாம் என்ன யாருனாரு? பால் வற்றி போன வரட்டு பசுக்கள் போல இவர்கள்லாம் பயனற்றவர்கள். அருமையான இதுல சாமி உள்ளும் புறம்புமாய் நின்று சாமி மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கினுள்ளோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் கலந்து நிற்போம் சாமி. அவன் திருவடிகளை பற்றி அந்த சிவஞானத்தேனை உண்ணமாட்டாமல் உடம்பால் வருகின்ற இந்த சிற்று இன்பத்திற்கு போய் முக்கியத்துவம் கொடுத்து இந்த கல்லை உண்டவர்கள் எல்லாம் பால் வற்றி போன வரட்டு பசுக்கள் போலன்ற. அது திருவாசகம். அதான் அருமையா வந்து சொல்ற. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாது நினைத்தொரும் காண்தொரும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்து எலும்பும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. வண்டுட்ட போய் எப்படி பேசுறாரு கொத்தும்பி. தினைத்தனை முது போல தேன் இருக்கிற அந்த பூல போய் என்னத்தடா நீ பண்ணி? தினைத்துணை உள்ளதோ தினைத்தனை உள்ளதோ பூவினில் தேன் உண்ணாது நினைத்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் சாமி. சாமியை நினைச்சாலே இன்பம். சுவாமியை பார்த்தாலும் அடையப்பா நம்மளால ஏதோ கோயில்ல வழிபாடு செஞ்சோம். அப்புறம் வந்து பேசும் தரும் சுவாமியை பற்றி பேசும் பொழுதல்ல, பேசா நாளெல்லாம் பிறவா நாளேன்னு அவர் தானே பேசணும். இறைவன் கடல் ஏத்தும் இன்பம் இன்பமே. ஞானசம்பந்தர் அப்படித்தானே சொல்ற. அதனால அவனை நினைச்சாலே வந்து பெரியது. சிந்திப்பவருக்கு செந்தேன் முந்தி பொழிவன ஐயாட்டு தேவன். அப்புறம் அதனால வந்து நினைத்தாலே இன்பம், பேசினால் இன்பம், கண்டால் இன்பம், அவனை நினைத்தால் இன்பம். அதான் எப்போதும் அனைத்து எலும்பு உள்புகழ்னர். எலும்பெல்லாம் வந்து உருகிற மாதிரி புன்புலால் யாக்கை புரை கனிய பொன்னெடும் கோயிலாய் புகுந்து என் என்பெல்லாம் உருக்கி எளிய ஆண்ட ஈசனே மாசலாம் இன்பமே பிறப்பே இறப்படும் மயக்கம் புடக்கலாம் அறுத்தனர் சோதி என்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்த அருள்வதி தானே பிடித்த பத்தில சொல்றாரு. என்பெல்லாம் உருக்கி எளிய ஆண்ட சுவாமி நினைக்கும் போது அப்படி ஒரு அப்படி இருக்கு. அது சொல்றாரு. அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கொத்துது. அப்படி இருக்கிற அதை விட்டுட்டு இந்த பூல இருக்கிற இப்படி போல தேனை அப்படித்தான் இந்த உலகில்ன்றதுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு நான் சொல்றாரு. காயத்துள் மெய்ஞான கள் உண்ண மாட்டாதே. இந்த உடம்பை வைத்துக் கொண்டு பெருமானை நினைந்து அந்த அவன் தருகின்ற உள்ளும் புறம்புமாய் அவன் இருந்து நமக்கு தருகின்ற அந்த இன்பத்தை அனுபவியாமல் அதை விடுத்து மாயக்கள் உண்டார். உலகில் என்பது எதுவும் செய்கிற மாதிரி அது போய் மாயக்கள் உண்டார் என்று தீவர வரட்டு பசுக்கள் என்று தீவர என்று சொல்றார். 44வது பாட்டுல சிந்தையின் உள்ளும் என் சென்னியனும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி பெற மடவாள் உடனே என்று உந்தி பெற. உண்மையான பசு. சிந்தையின் உள்ளும் என் சென்னியனும் சேர வந்தவர் வாழ்க. கடைசி நூல் முடிக்க வாராரு. அதனால ஒரு வாழ்த்து மாதிரி எடுத்துப்பாரு. அருமையா வந்து ஒரு செய்தி சொல்ற. சிந்தையின் உள்ளும் என் சென்னியனும்
சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி பெற மடவாள் உடனே என்று உந்தி. என் சிந்தையில் நிறைந்தும் என் தலையில் தன் மலரடிகளை சூட்டியும் என்னை ஆட்கொள்வதற்காக தனது திருவருளாகிய சிவசக்தியோடு எழுந்த அருளிய எம்பெருமான் என்றென்றும் வாழ்க. வந்து பெருமானுக்கு வாழ்கன்னு சொல்றது, பெருமானுக்கு பல்லாண்டு சொல்றது, அந்த உரிமையெல்லாம் நமக்கு உண்டு சைவத்துல. அவன் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அவன் பல்லாண்டு வாழ்கன்னு சொல்ற சமயம் இல்லை. மன்னிகதில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து அன்னநடை மடவாள் உமைகோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே சாமிகன் சொல்லலாம். சொல்லக்கூடியவர் ஆரிரு தவந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்த நெறிவேல் வாழ்க குக்கடம் வாழ்க செவ்வேல் எரிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சிறடியார் சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி இங்க சொல்ல சிந்தையின் உள்ளும் என் சென்னையிலும் சேர வந்தவர் வாழ்க. அப்படி வந்தவர் பெருமான் குருநாதராய் இறங்கி வந்தவர் பெருமான். அதான் வந்தவர் வாழ்க என்று உந்தி பெற மடவாள் உடனே என்று வந்து அப்படி வரும்பொழுதெல்லாம் எப்படி வராங்க? அம்மாவோடு கூடவே இருக்கிறார். அதுதான் கருணை. கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றியும் பொழுது கருணை திருவுரு யாருன்னா அம்மா, அம்மாவோட கூட. அந்த வடிவமே அப்படிதான். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடினார். கருணையேங்கிறது யாரு? அம்மாதான் கூட. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே திருப்பள்ளி. அப்படி வந்து சாமி அந்த அருள் நிதிங்கிறது யாரு? அம்மா கூட. அதுதான் மடவாளுடனே வந்தவர். எப்பவுமே அப்படிதான் வந்து எல்லாம் இதை பெரும் பொருட்டு எப்படி இருக்கான சக்தி பின்னமிலான் எங்கள் சொல்லிட்டார். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள். அதான் சிந்தையின் உள்ளும் என் சென்னியினும் சேர வந்தவர் என்னை பவத்தில் சேரா வகையெடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாளினை தலைமையில் சூட்டும் சித்தியா. என்னை பவத்தில் சேரா இந்த பிறவிகளை நான் என்ன போகாது. என்னை பவத்தில் சேரா வகை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாழ் இணை தலைமேல் சூட்டும் மெய்கண்டார சொல்வார். மெய்கண்டார சிவபெருமான் தான். அப்படியெல்லாம் வந்து சொல்லி அதனால சிந்தையின் உள்ளும் என் சென்னியினும் சேர வந்தவர் வாழ்க என்று உந்தி பெற மடவாள் உடனே என்று உந்தி பெற என்று அம்மா கூடயே இருந்து அப்படியே வந்து திருக்கலிற்படியாகும். இது அப்படியே சொல்ற சிந்தையிலும் எந்த சிரத்தினிலும் சேரும் வகை வந்தவனை மண்ணிடை நாம் வாராமல் தந்தவனை. என்ன வார்த்தை விட மண்ணிடை நாம் வாராமல் தந்தவனை வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியன் என்று கூடுவது. அப்படிதான் ஆனந்தமலையில் கடைசி. இந்த உலகத்துக்கு முதல்ல வர்றதுக்கு வழியெல்லாம் காட்டினது அவன் தான். அடுத்தல எங்க வரப்போறான்னாரு? வாரா உலகம் என்ன? அது சிவலோகம். இது வந்துட்டு போற உலகம். அதனால இந்த உலகத்துக்கு வாராம இருக்கிறதுக்கு வழியையும் அவன் தான் சொல்ல போறான். எப்படின்னாரு? குருநாதராய் அந்த கோலத்தை காட்டி செஞ்சாங்க. சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி இந்த உலகத்துக்கு அதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்று அது மாதிரி இங்க சொல்லாரு. வந்தவன் சேரும் வகை வந்து ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வந்து பிறக்குமாறும் செய்ததும் அவன் தான். விண்ணகத்தேவரும் நன்னவும் ஆட்டா விழுப்பொருளே உனது ஒழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோ கண்ணகத்தேன் என்று கழிதருதேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். மன்னகத்தே வந்து வாழச் செய்து அவன் தான். அதுக்கப்புறம் மன்னகத்துக்கே நம்ம வரவிடாம தடுக்கப்படுறது அவன் தான். அதான் சொல்லாது மண்ணிடை நாம் வாராமல் தந்தவனை மாதினுடன் எத்திரமும் வாழ்ந்திருக்க என்பதனால் ஏது சொல்லி வாழ்த்துவேன். அம்மாவோடு நீங்க எப்பவும் இருக்கணும். எங்களுக்கு அருமை. அம்மாவோட இருந்துதான் வந்து எங்களுக்கு அருள் செய்றீங்க. அதுதான் நாங்க வேண்டுறோம். வேற என்ன உங்கள்கிட்ட நாங்க கேட்க போறோம்? என்ன அருமையா சொல்லு. சிந்தையிலும் எந்த சிரத்தினிலும் சேரும் வகை வந்தவனை மண்ணிடை நாம் வாராமல் தந்தவனை மாதினுடன் எத்திரமும் வாழ்ந்திருக்க என்பதனால் ஏது சொல்லி வாழ்த்துவேன் அப்படின்னு ஒரு வாழ்த்து அவன் சொன்னார். சொல்லி கடைசி 45வது நிறைவு பாட்டு வாரம்
வையகம் முழுதும் மலக்கயம் கண்டிடும் உய்ய வந்தான் உரை உந்தீவர உண்மை உணர்ந்தார் என்று உந்தீவர். வையகம் முழுதும், வையகம்னா இந்த இடத்துல உலகம்னா உயிர்களை சொல்லும், ஆகுவேராய் உலக உயிர்களை சொல்லும். உயிர்கள் முழுதும் மலக்கயம் கண்டிடும். கயம் அப்படின்னா ஆழமான நீர்நிலை, அதுதான் கயம்னு. கயம்னா ரொம்ப ஆழமான நீர்நிலை. அதுல இருக்கிற அப்ப இங்க அது எப்படி இதுன்னாரு மலக்கயம்னு. அதனால அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு பிறவி கடல்னு அர்த்தம். கயம்னா ஒரு ஆழமான நீர்நிலை. அது மலக்கயம் அப்படின்னா என்ன அர்த்தம், மலத்தினால ஆனதுன்னா இது பிறவி கடல். அதனால உயிர்கள் இந்த முழுதும் மலக்கயம் கண்டிடும் அப்படின்னாரு. கண்டிடுதல்னா அந்த கடலில் வீழாது கரையேறுதல், அந்த பொருள் கண்டிடும். அந்த பிறவி ஆகிய அந்த ஆழமான கடல்ல வீழாம அதுல இருந்து பிறவி ஏறுமாறு உய்ய வந்தான். இந்த திருவந்தியார் என்ன நமக்கு தரப்போகுது, பிறவி கடல்ல மீண்டும் விழுந்துடாம நம்மளை மேல தூக்கிட்டு போறது இது. வையம் முழுதும் மலக்கயம் கண்டிடும் உய்ய வந்தான் உரை. உய்ய வந்தான் தன்னுடைய பேரை எழுதினார், உய்ய வந்த தேவனார். அவர் அதுக்குதான் நான் இந்த பாடல்கள் கொடுக்கிறேன்னு ஒரு பயன் நமக்கு காட்டினார். நமக்கு அவர் கொடுத்த பலன், இந்த நூலை படிப்பதனால் அப்படிங்கிற கொடுக்கப்பட்ட பயன் என்னன்னா, உய்ய வந்தான் உரை நமக்கு எதுக்குன்னாரு மலக்கயம் கண்டிடும். கண்டிடும்னா கண்டிடுதல்னா கடலில் வீழாது கரை ஏறுதல் என்கின்ற பொருளை சொல்லப்படுது. அதனால கண்டிடும் உய்ய வந்தான் உரை உந்தீவர உண்மை உணர்ந்தார் என்று உந்தீவர. இந்த நூலை நல்லாசிரியர்கள் வாயிலாக உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள். உண்மை உணர்ந்தார் என்று உந்தீவரன்னா நல்ல மெய் அந்த இதை கேட்பவர்கள், இதனை உணர்ந்தவர்கள். உணர்ந்தவர்கள் எப்படி, நல்ல ஆசிரியர்கள் வால் கேட்டு உணர்ந்தவர்கள், மெய்ப்பொருள்களை உணர்ந்தவர்கள் சொல்லி தன்னுடைய பெயரையும் சொல்லி நூல் பயனையும் இங்க காட்டிட்டார். வையம் முழுதும் மலக்கயம் கண்டிடும் உய்ய வந்தான் உரை உந்தீவர உண்மை உணர்ந்தார் உந்தீவர். அவர் அப்படி சொன்னார். நாம் அந்த பொருளை எப்படி எடுத்துக்கொள்ளணும், அந்த நெறிய முறைய நல்ல ஆசிரியர்கள்பால் நம்ம கேட்டதுல இந்த பாடம் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அந்த உய்ய வந்தான் அப்படின்னா யாருன்னு அது சிவபெருமான். நாமளெல்லாம் உய்ய வந்தான் சொல்றோம். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அப்படித்தானே படிக்கணும் சிவபெருமான். அப்ப நாமளெல்லாம் உய்வதற்காக வந்தவன், அதான் உய்ய வந்தான். உய்ய வந்தான்னு அவருடைய பெயரு. அது யார் அந்த உய்ய வந்தான்னாரு, சிவபெருமான் தான். அப்ப வந்ததே உய்ய வந்த தேவனாயினாரு சிவபெருமானாத்தான் நம்ம பார்க்கணும். ஆசிரியர்களை, குருநாதர்களை சிவபெருமானாகத்தான் பார்த்திருக்கிறாங்க. 20 இடத்துல நூல் ஆரம்பிக்க போறோம். மெய்கண்டார் முதல்ல எடுத்த உடனே எப்படி பாக்குறாரு பாருங்க. கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மாக்கள் மலமகற்றும் மெய்கண்டான் அப்படின்தான் சொல்றாரு. அப்ப கண்ணுதலும் அப்படின்னா நெற்றி கண்ணும், கண்டக்கரையும் கழுதல் நீலகண்டம், இதையெல்லாம் கறந்து மறைத்து வந்தார் மெய்கண்டாராங்கிறார். அப்ப அப்படிதான் தெரியுது அருளை சிவாச்சாரிய. அப்ப மெய்கண்டார் சிவபெருமான் உய்ய வந்தான் சிவபெருமானது பார்க்கணும். ஏன்னாரு நீங்க இன்னொன்னு இருக்கு, மலக்கயம் கண்டிடுதல் அவங்களால தான் முடியும். யாரால முடியும், சிவபெருமானால தான் முடியும். பெரிய கடல்ல இருந்து நம்ம தப்பி வெளியே வரணும்னா என்ன இருக்கணும், ஒரு பெரிய புனை இருந்தாதான் முடியும். அந்த புனையை செலுத்துறது யாருனாரு, சுவாமி புனையாளர். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துணன் ஒளிந்தேன் அணையார் உணர்வுடு இல்லைங்களா. புனையாளன் சீர்பாடி நம் பூவல்லி கொய்யாமோ அப்படிதான் சொல்ற. அப்ப புனையாளன் யாருன்னா சுவாமி. புனை எதுன்னு அஞ்செழுத்து. அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூக்கனே இருக்கேன்னு திருச்சதனம். அப்ப அந்த புனை அப்படின்னா, ஏன்னா ஒரு கடல்ல இருந்து வெளியே வரணும்னா ஒரு புனை வேணும் இல்லையா. அப்ப அந்த புனையை யார் நமக்கு தரும், அந்த புனையாளன் யாருன்னா புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ அப்படிதான் நங்கூடு அணிதில்லை. அதனால அப்பேற்பட்ட அந்த பெருமான் அவன் அப்ப பிறவிக்கடல்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வருது சிவபெருமான் சொல்லிட்டு இந்த இடத்துல பிறவிக்கடல்ல இருந்து உய்ய வந்தான் உரை கொண்டு வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க அந்த ஆசிரியர் உய்ய வந்த தேவநாயனாரையும் சிவபெருமானாகவே தான் நாம் காண்கின்றோம். அந்த உணர்வு இருந்த அந்த உண்மையை உணர வேண்டும். அதுதான் உண்மை உணர்ந்தார் என்று உந்தீவரன்னா, தக்க ஆசிரியர்கள் வாழ் மரபு ரீதியாக கற்று வருகின்ற குருநாதர்கள் வழி வருகின்ற ஆசிரியர் வாழ் நாம பயிலுவதனால நமக்கு கிடைக்கிற பலன்
ஒரு வார்த்தை இவர் சொல்லிட்டார், மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள். இங்க மெய்ப்பொருள் உயர்ந்த தேவநாயனாரே நமக்கு மெய்ப்பொருள், அவரை உணர்ந்தவர்கள் ஆகிவிடுவோம். அதனால வையம் முழுதும் மலக்கயம் கண்டிடும் உய்ய வந்தான் உரை உந்தீவர உண்மை உணர்ந்தார் என்று உந்தீவர என்று சொல்லி அந்த வழி வந்தவர்கள், இதை உணர்ந்தவர்கள் எல்லாம் மெய்ப்பொருள்களை உணர்ந்தவர்களாம் சொல்லி 45 பாடல்கள்ல சொன்ன செய்தி எல்லாம் பெருமான் என்கின்ற அந்த மெய்ப்பொருளை அறிந்து இல்லை, அந்த மெய்ப்பொருளை தெரிந்து இல்லை, அந்த மெய்ப்பொருளை படித்து இல்லை, அந்த மெய்ப்பொருளை உணர்தல். அதுதான் இந்த நூல் நான் முதல்ல சொல்ல ஆரம்பிக்கவே சொன்னேன். இது ரொம்ப நுட்பமான பொது அதிகாரத்தை அதிகம் பேசாம சிறப்பதிகாரத்தை பேசுறது. சிறப்பதிகாரம் என்று சொன்னாலே என்ன அப்படின்னா, பொது என்பது ஆராய்ச்சிக்குரியது, அறிவுக்கு உட்பட்டது. சிறப்பு அல்லது உண்மை என்று சொல்வது அனுபவத்திற்கு உட்பட்டது. அது இங்க இந்த அனுபவம் என்னன்னு சொன்னால் சிவானுபவம், சிவானுபூதி என்று சொல்லுவோம். அதனால உயர்ந்த அனுபவம். அந்த அனுபவத்தை கடைசியில முடிக்கும் பொழுது உண்மை உணர்ந்தார் என்று உந்தீவர திருவுந்தியாரை தெளிவாக கற்கின்ற நமக்கு உள்ள குருநாதர்கள் மூலமாக நம்ம இவ்வாறு பயிலுந்தால் என்ன கிடைக்கும்னாரு, இந்த உண்மையை நாம் உணர்வோம். அதுதான் நமக்கு பெற வேண்டியதும் பெருமானை உணர்தல் தான். ஏன்னா ஞானம் என்பதற்கே என்ன உரை எழுதினாங்கன்னு சொன்னால், மெய்ப்பொருளின் தன்மையை உள்ளவாறு உணர்தல் தான் எழுதினாங்க. அதுதான் ஞானம். அந்த ஞானம் இருந்தால்தான் வீடு பேர் கிடைக்கும். அப்ப வீடு பேர் கிடைக்கணும்னா ஞானம் வேணும். அந்த ஞானத்தை எப்படி பெறலாம் சொன்னா, இந்த திருவுந்தியார் சாத்திரம் போல நூல்களை நம்ம உற்று உணர்தலினாலே பெற முடியும் சொல்லி இந்த வகுப்பை நாம திருவுந்தியார் வகுப்பை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம். எல்லாம் துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் காஞ்சி சங்கரர் நம்முடைய கல்லூரியினுடைய தலைமையிலே இருக்கின்ற நம்முடைய விராதிபதிகளாக இருக்கின்ற சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும், கல்லூரி முதல்வர் நம்முடைய போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய பேராசிரியர் கலைராம் வெங்கடேசன் ஐயா அவர்கள், அதே போல தமிழ்துறை தலைவர் எல்லோருக்கும் இனிய நண்பராய் விளங்குகின்ற நம்முடைய ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், ஒருங்கிணைக்கின்ற பேராசிரியர்கள், கலந்து சிறப்புகள் அடியார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை நன்றியும் சொல்லி, திட்டமிட்டபடி திருவருள் துணையினாலே திருவுந்தியாரை முழுசும் சொல்லிட்டேன்னு சொல்லக்கூடாது, வாசிச்சு முடிச்சிட்டேன். அடுத்தால 20 நேரடி வகுப்பிலே தொடர்ந்து சந்திப்போம். அதுல எல்லோரையும் சந்திக்க அவலாயிருக்கிறேன் சொல்லி மீண்டும் குருவருளையும் திருவருளையும் இணைந்து போட்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஐயா மிக்க நன்றி ஐயா, அருமையா இருந்தது. நன்றிங்கம்மா. நன்றிங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா வகுப்பு. நன்றிங்கம்மா. நன்றி.